ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது ஸ்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திர பிரதேசத்தை தாண்டி தெலுங்கானாவில் வந்து நிற்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கோம். இது வந்து 5வது ஸ்டேட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறாங்கல்ல, இது வந்து அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது, வாங்கிடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியா உண்மையிலே சரி தானே அவரும் சொன்னாங்க. இதானே நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ ட்ரெயின் வந்து விஜயவாடா ஜங்ஷனில் வந்து நிற்கிது. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேட்டர்ஸ். நம்ம இப்போ காஷ்மீர் தான் போயிட்டு இருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது காஷ்மீர் போகிறது வந்து என்னோட பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 203 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 87% வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளானை வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தான் இருக்கேன். ஸோ எங்கேருந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்மளோட பிளான் வந்து எங்கேருந்துன்னா திருச்சிலேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போகிறது தான். ஸோ அங்கேருந்து ட்ரெயின் ஏறி நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. சென்ட்ரல்லேருந்து இப்போ வந்து நமக்கான ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கி. ஸோ அந்தமான் எக்ஸ்பிரஸ் அதில் தான் நம்ம போகிறோம். ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16031. ஸோ நம்ம காஷ்மீர் போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே வந்து கடுமையான வந்து பனிப்பொழிவு நடந்துட்டு இருக்கு. இப்போ அதாவது கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து சில்லாய் காலன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்லாய் காலன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிசம்பர் 21 அதாவது ஜனவரி 31 வரை இருக்குல்ல, இந்த 40 நாள், இதை தான் வந்து அவங்க வந்து சில்லாய் காலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில்லாய் காலன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட இந்த பீரியடில் அதாவது எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு நடக்குமா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க ட்ரெயினில் வந்து பயணம் செய்யலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம 3 நாள் வந்து இந்த ட்ரெயினில் வந்து பயணம் செய்ய போகிறோம். பாருங்கள், ட்ரெயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களோட சீட் நம்பர் வந்து S86. ஸோ இது வந்து 25 காலையில் டே 1, அதாவது காலையில் 5 மணிக்கெல்லாம் இங்கே நிற்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து மணி பார்த்தீங்கன்னா 5:15 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து 3.5 நாள் வந்து இந்த ட்ரெயினில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் வந்து ஆந்திரா உள்ள போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து மணி இப்போ 10:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து 5:30 மணிக்கு படுத்தேன். விடிய காலம், அதாவது 5:30-6 மணிக்கு போல் ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறமே படுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 11 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன்னிங் ட்ரெயின் வந்து 26 பயணம் செய்யணும். 27 காலைல தான் நாங்கள் வந்து அங்கே போயிட்டு ரீச் ஆகும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு தான் போயிட்டு இருக்காங்க. ப்ரோ, உங்கள் பேர் என்ன? ஷியாம். உங்கள் பேர்? ஸ்ரீராம். உங்கள் பேர்? ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நானும் ஜாயின் பண்ணிட்டேன். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு. இவங்க வந்து பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ராவல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலாக இருக்க போது நம்மளோட வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தீங்களா? போகிற மொத்தம் ஃபுல்லாக தண்ணி போச்சு. இதுவரையும் தண்ணி போணுச்சா? இதில் ட்ரெயினே போகலை. ட்ரெயின் போகலையா? போகாமல் ட்ரெயின் ரூட்டை சேஞ்ச் பண்ணி செகண்டராபாத் ஏன் அந்த சமோசாக்காரெல்லாம் இதெல்லாம் நடந்து போயிட்டுருக்கான். இங்கே இறங்கலாம் ப்ரோ. இவ்வளோ இருக்கு ப்ரோ. இங்கே இறங்கிலாம் நிற்கிறாங்க. இறங்கிலாம் நிற்கிறாங்க எல்லாம். இல்லை இறங்கல கீழே. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இறங்கிட்டு திருப்பி ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை. அதை விட வந்து என்னென்னா, இதில் வந்து ஒரு சின்னமாக அந்த ஒரு பார்த்து தான் போகுது. சின்ன வயசுல காசு நிறைய போடுவாங்க. இதில் காசு போடுவாங்களா? போடுவாங்க. இது என்ன ப்ரோ, 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? ரன்னிங்கில் இருக்கும்போது ட்ரெயினில் வரும்போது இங்கே வந்து ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிருவாங்களாம். ஃபோனு, கேமராலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டெப் கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஆறு வந்து கிருஷ்ணா நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெயின் வந்து விஜயவாடா ஜங்ஷனில் வந்து நிற்கிது. ஸோ சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியல. ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஃபுட்டுக்கு தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு சரி கிடையாது. சிக்கன் வந்து பாதி இது கெட்டு போனது மாதிரி ஒரு ஃபீல் அந்த இது மாதிரி வருது. சாப்பாடு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அந்த ட்ரெயின்லலாம் அதை கூட கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திருச்சியிலேருந்து வரப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் அதெல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அது கடைசியில் அது எவ்வளோ ரேட்டு? வெறும் 30 ரூபா தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஹை, சாப்பாடு வாருங்க அந்தளவுக்கு சரியில்லை.
இதே மாதிரி இன்னும் 3 நாள் வந்து நம்ம இப்போ தான் சாப்பிட்டு போனோம். எப்படி சொல்கிறது, சிக்கன் வந்து வெந்திருக்கு, பாதி வந்து கெட்டு போனது மாதிரி, உள்ள வந்து கெட்டு போயிருக்கு. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடுச்சு. ஸோ எந்த ஸ்டேஷனில் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், மஹபூபாபாத். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது எத்தனை ஸ்டேட்டை தாண்டி போகுது தெரியுமா? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் வந்து டெல்லியில் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டேட்டு. இந்த ட்ரெயின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணுது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 53 மணி நேரம் இந்த ட்ரெயினோட ஜேர்னி வந்து. இங்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த மத்திய பிரதேசெல்லாம் தாண்டிட்டோம் வச்சுங்களேன். இந்தோரை தாண்டிட்டோம்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குளிர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு குளிர் வந்து 5 மணிக்கெல்லாம் சரியான குளிராக இருக்குது. ஸ்வெட்டர்லாம் எடுத்து போட்டாச்சு. இன்னும் நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம்னு வச்சுங்க, ஜம்மு காஷ்மீர் போயிட்டோம்னு வச்சுங்க, சரியான குளிர். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குது. ஒன்றும் எல்லாம் இந்த அடிக்கிற லைட்டாக அந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் பாருங்க, எல்லாம் ஸ்வெட்டர் போட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்கிட்டு பார்த்தாலும். எங்கூட ஒரு பையன் வந்தான், அவனும் மேலே இருந்தால் அவனும் தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப எல்லா ட்ரெயின்லாம் காலியாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, அங்கே சென்னை, ஹைதராபாத், விஜயவாடா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கூட்டம் கம்மியாகிடுச்சு. இப்போ வந்தீங்கன்னா நான் சாப்பாடு கடையில் வாங்காமல் நான் வந்து இங்கே ட்ரெயினில் உள்ள IRCTC இங்கே புக் பண்ணுறாங்களா அவங்கள்ட்டே சொல்லியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா காலையில் வாங்கின சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தர சரியில்லை. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இன்னும் நல்ல சாப்பாடை கொடுத்தா கூட பரவாயில்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வாங்கி செட்டமாக தான் முடிச்சு. நம்ம ட்ரெயினில் வந்து தமிழ்காரங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் தான் போயிட்டு இருக்காங்களாம். பாருங்க, ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் போகிறாரு. ஒரு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து S6 கோச் தானே, S6 உள்ள கோச்சு அதுங்க வந்திருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா S4 இல்லைனா நிறைய தமிழ்காரங்க இருக்காங்களா. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தான் போயிட்டு இருக்கோம். அவங்கள தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோ இவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்களா அந்த இதில்? கேட்குறீங்களா? கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர்? சரி வாங்க, நம்ம அங்கே போயிட்டு பார்த்துட்டு வருமா? இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். நீங்கள் நம்ம அந்த ஃபோன் மட்டும் பார்த்துங்க. என்னோட ஃபோன் ப்ரோ வந்து இப்போ S6 உள்ள கோச்சில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். இன்னொன்று S4 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 பேர் வர்றாங்களாம் இங்கே காஷ்மீர் வந்து சுற்றி பார்க்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் வராங்க. நம்ம மட்டும் தான் வித்தவுட் பேக்கேஜில் போயிட்டுருக்கோம். ப்ரோ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எந்த ஒரு பேராவணியா நீங்கள்? புதுக்கோட்டையா? சரி ஆலங்குடியா நீங்கள்? மறுபடியும் வந்தாலும் நம்ம தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தஞ்சாவூரில் புதுக்கோட்டைக்காரங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இது தெலுங்கானாக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அது ரொம்ப ஸ்லோ ட்ரெயின் ஆகுது. அவர் என்ன சொன்னார், ரொம்ப அதாவது இந்தியாவிலே லாங்கஸ்ட்டு ஸ்லோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து ஸ்லோவான எந்த ட்ரெயினுமே போகாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கிடைச்ச வந்து ட்ரெயின் வந்து இதுதான். இந்த ட்ரெயின் தான் வந்து டேரெக்டாக வந்து இருக்கிறது. மற்ற எந்த ட்ரெயினை நீங்கள் வந்து டெல்லி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போயிட்டு நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இல்லைனா அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ அதை நினச்சி தான் நாங்களும் வந்து இந்த ட்ரெயினை வந்து புக் பண்ணுது. நம்ம காலைல வந்து சாப்பாடு வாங்கியிருந்தோம்ல, அது வந்து எவ்வளோ ஒரு மோசமான இருந்தது. இப்போ வந்து நான் வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து IRCTCயில் எங்கே வருங்க இங்கே வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 ரூபா தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரைஸ் ஒன்று, அதுக்கப்புறம் 2 சப்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு ப்ளஸ் ஊறுகாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே கடையில் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து விற்பாங்கள்ல, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வெறும் 120 ரூபா தான். ஆனால் வந்து இது உங்களுக்கு பெஸ்ட்டு. காலைல வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது ஸ்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திர பிரதேசத்தை தாண்டி தெலுங்கானாவில் வந்து நிற்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட் இருக்குது. ஸோ இன்னும் 7 ஸ்டேட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு மறுநாள் காலைல ஒரு 10-11 மணிக்கு தான் அங்கே வந்து போய் சேருவோம். ஸோ இன்றைக்கி நேற்று வந்து நம்ம வந்து 5 மணிக்கு அங்கே ட்ரெயின் ஏறினோமா விடிய காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட எவ்வளவு மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வரையும் தான் வந்திருக்கு. ஹலோ கைஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டே 2. என்ன ஸ்ரீராம், என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? எல்லாம் வந்து வித்தவுட் டிக்கெட்டா? இல்லை, நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல வித்தவுட் டிக்கெட். இப்போ தான் எந்திரிச்சிடலாம்.
சரியான குளிர் வேறு நைட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எங்கே ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கே தெரில ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5வது ஸ்டேட்டில் இருக்கோம். அதாவது எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா வந்து நைட்டே என்ட்ரி ஆனிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கோம். இது வந்து 5வது ஸ்டேட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 2வது நாள் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ ஹாரன் அடிச்சிட்டாங்க ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். பிளாகை வந்து உள்ளே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு தான் வந்து அங்கே வந்து பகலில் தான் நம்ம வந்து போய் சேருவோம் எங்கே ஜம்மு காஷ்மீருக்கு. ஸோ அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரெயின் உள்ளே தான் நம்ம இருக்கணும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிங்கெல்லாம் ஏறிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம க்ரௌடாக இருந்தது. அந்த அன்ரிசர்வ்டு கோச்சின்னு நினச்சிட்டேன். ஆமாம், வடக்கச்சி ஏறிஞ்சுன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மாதிரி நமக்கு டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துட்டு வடக்கன்ஸாக இருக்கா இல்லை இவங்களாம் வந்து இடையில வந்து அன்ரிசர்வ் பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏறிட்டு இருந்தாங்க. சரியான கூட்டமாகிடுச்சு. இப்போ தாங்க ட்ரெயின் வந்து ஃப்ரீ ஆனது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கோச்சில் உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து இதை வந்து ஆக்குபேட் பண்ணிட்டாங்க. யார் இவன் யாரு? நம்ம நண்பன். ஹாய் ப்ரோ. முனைவர் மலையாளியா? ஓகே ஓகே. எங்கே போயிட்டு இருக்காங்க? காஷ்மீர் போகிறீங்களா? காஷ்மீரில் எங்கே யார் ஃபேமிலி கூட போகிறீங்களா இல்லை சோலோவா? ஓகே சோலோ போயில உங்களை பிள்ளை இருக்கோட சக்கமாக இருக்கோட தமிழா? நான் வந்து எல்லாருமே தமிழ் தானா? காஷ்மீர் தான் போகிறீங்களா? 20 பேர் போகிறீங்களா? நேற்று இங்கே வந்து நான் ட்ரிப்புங்கிட்ட தான் அங்கே போயிட்டு S4ல இருக்காங்களா? சரி. நீங்கள் எந்த ஊர்? சென்னையா? ஓகே. நாங்களே எல்லாம் ட்ரிப்போ காஷ்மீர் தான் போயிட்டு இருக்கோம். எங்க நீங்க எங்க தங்கி இருக்கீங்களா இல்ல தனியா பேக்கேஜ் எதுவும் எடுத்துருக்கீங்களா? ஓ அப்படியா, சரி. ரூம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா? நீங்க சாப்பாடு எதுவும் வாங்குறீங்களா? இங்க வச்சிருக்காங்க, என்ன பிரைஸ்னு கேளுங்க. வேணாம் அண்டா பிரியாணி കഴിച്ചാലേ സാധനം இங்கே மாதிரி நீங்கள் விற்கிறாங்கல்ல, இது வந்து அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது, வாங்கிடாதீங்க. எப்போவுமே அந்த ஐஆர்சிடிசியில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரோ உங்களுக்கு சாப்பாடு வாங்கணுமா? சரி, சாப்பாடு வாங்கணுன்னா நீங்கள் அந்த ஐஆர்சிடிசிலே புக் பண்ணிடுங்க. நம்ம ப்ரோவுக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கணுமா? ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. 4 கிலோமீட்டரில் வந்து ஸ்டேஷன் வரும், அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இடையில நிப்பாட்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு. கரெக்டாக வந்து உத்தரப்பிரதேசில் போயிட்டுருக்கு இப்போ ட்ரெயின். இதுக்கப்புறம் நைட்டு தானே போவோம் டெல்லி? நைட்டாக காலைல இல்லை நைட் ரீச் ஆகிடும் வந்து டெல்லி. வந்து அந்த டெல்லிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஸ்டேட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து நாளைக்கு தான் போவோம். எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அந்த நம்ம கொரோனாலலாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம்ல ஒரு 3-4 நாள் அந்த மாதிரி தான் ஃபீல். ட்ரெயின்லேயே நின்றுட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்கேயும் இறங்கவும் முடியாது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்படி நிற்கும் ட்ரெயின், டக்குன்னு எடுத்துருவாங்க. எங்கேயும் இறங்குறதுலாம் இல்லை, ஸ்டேஷன்லேயே இறங்கி ஏதாவது திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு உடனே ட்ரெயின் ஏறுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் ஜேர்னிங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எடுத்து அதுக்கு முன்னாடி நான் திருச்சிலேயே வந்து ட்ரெயின் ஏறினேன். திருச்சிலேருந்து சென்னை வரையும். அது கூட அங்கே வந்து சாப்பாடுலாம் பெட்ரு. அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு தயிர் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். இங்கே நம்ம திருச்சியில் வந்து 30 ரூபா தான் தயிர் சாதம். ட்ரெயினில் விற்றுட்டு வர்றாங்க. அதுக்கு அது எவ்வளோ தேவலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா சாப்பாடு. ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. இதோட ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷனில் வாங்குறது. இப்போ வந்து ஸ்டேஷன் வந்துருச்சு ப்ரோ, ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த பாருங்க, அந்த பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து மதுராவில் நிற்கிறோம். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுராவில் தான் நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. இந்த மதுரா வந்து ஒரு ஸ்பெஷல். எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கிருஷ்ணர் இருக்கார்ல, கிருஷ்ணரோட பிறந்த ஊர் தான் அந்த மதுரா. பார்த்துங்க, நம்ம வந்து இப்போ இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது.
ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள், அதாவது டே 3. இப்போ எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா வந்து பஞ்சாபை தாண்டி எந்த ஸ்டேஷன் வந்துட்டுருக்கோம்? லூத்தியானாவையும் தாண்டியாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மணி வந்து 7 ஆச்சுங்க. பாருங்கள், மணி வந்து 7 ஆயிடுச்சு. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் இருட்டாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு 10 ஸ்டேட் சொன்னல, அதில் வந்து இன்னொரு ஸ்டேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ராஜஸ்தான்குள்ளேயும் குவாலியர்லேருந்து வந்து ராஜஸ்தான்குள்ளேயும் என்ட்ரி ஆகிட்டு தான் நம்ம வந்து ட்ரெயின் வந்து வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் சேர்க்க வேண்டியது. அது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்தில் ஒன்று, அதாவது டெல்லி, ஜம்மு காஷ்மீர், அது மாதிரி இருக்குல்ல. 8 யூனியன் பிரதேசம் இருக்குல்ல. 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் பிரதேசம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசத்தில் டெல்லி, அப்புறம் ஜம்மு காஷ்மீர், கோவா, டையூ, டாமன், அந்த இதெல்லாம் வரும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர் வந்து 2 ஹவர்ஸ் ட்ரெயின் லேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ட்ரெயின் வந்து ரிசர்வ்டு கோச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோச் மாதிரி எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே வந்து அப்படி தான் பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செடியா உண்மையிலே செடி தானே அவரும் சொன்னாங்க. இதானே நீங்கள் தானே சொன்னீங்க இல்லை, நான் வீடியோ எடுக்கிறது ட்ரெயின். ஓகே ஓகே ஓகே. உள்ள போங்க உள்ள போங்க. இல்லை தூக்கி போட்டுருவோம் ப்ரோ. இது வந்து செடியா தூக்கி போட்டுருவோம். போட்டு ப்ரோ. ஓகே ஓகே. காய வைக்கணுமோ? காய வச்சு யூஸ் பண்ண அப்படியா? சரி சரி, வாங்க வாங்க. இது வந்து வீடியோவில் காட்ட முடியாது. அது கஞ்சா செடி தான், அது ப்ரோ சொன்னாங்கல்ல. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. அங்கே நான் தூக்கி போட்டேன்ல, அது வந்து கஞ்சா செடியா. அவங்க போகும்போது சொன்னார்ல அவரு. என்னன்னா எப்படி இருக்குன்னா வந்து அந்த குளிரில் வந்து லைட்டாக வந்து பர்ன் ஆகி அந்த எப்படி இருக்கும், ஒரு எரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ப்ரோ என்ன இறங்கிட்டீங்க ட்ரெயின்லேருந்து? சும்மா தான் அப்படியே வைப் பண்ணலாம். என்ன ஸ்டேஷன் தெரியாது, எந்த ஸ்டேஷன் எனக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதான் முதலே சொன்ன மாதிரி பஞ்சாப் உள்ளே தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கல. குளிர் வந்து சரியா, நல்லா பயங்கர குளிராக இருக்குல்ல. பாருங்க எவ்வளோ ஒரு கிளைமேட் வந்து என்ன மாதிரி இருக்குண்ணே. ஸ்ரீராம கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேட் பக்காவாக இருக்குது, நல்லா குளிர் சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஜம்மு வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம். இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்குது. ஆனால் எங்களோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நாங்கள் எல்லோரும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து கிடைக்கல, கட் ஆகிடுச்சு. இங்கே உள்ளவங்க மட்டும், லோக்கலில் உள்ளவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்லாம் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து போஸ்ட் பெய்டு சிம் வந்து வாங்கணுமா. ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஸ்டேஷனில் போய்ட்டு இங்கே ஜம்மு ஸ்டேஷனில் போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு தாவியில் பாருங்க, ஜம்மு தாவி. ப்ரோ எப்படி இருக்கு சொல்லி. ஓகே, ओ मेरे भाई दी अरदास वो जय माता दी, जय माता दी, तेरा वाली दी अरदास, भाई दी अरदास, माता करते तेरा बाप, वाली दी अरदास, जय माता दी, ओ टोपी वाली दी अरदास, अरदास रे अरदास रे இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதம்பூரில் இருந்து இறங்கியாச்சு. எங்கே இருந்துன்னா ஜம்முலேருந்து உதம்பூரில் வந்து இறங்கியாச்சு. இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலை. ஸோ நாங்கள் வந்து ஜம்மு வரையும் தான் நாங்கள் வந்து டிக்கெட் கிடச்சிது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் வந்து உதம்பூர்லேருந்து தான் நாங்கள் வந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஸ்ரீநகர் போவோம் இங்கேருந்து. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போதைக்கு வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர் வர்ற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்டு, அதாவது அதில் 10 ஸ்டேட்டு, 2 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். அதாவது என்னென்னா டெல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இது வந்து யூனியன் பிரதேசம். ஸோ இது வந்து ரெண்டையும் தவிர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேட்டு தாண்டி வந்தோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் பார்க்கறதுக்கான நிறைய இடம் இருக்குது. ஸோ பார்த்து வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இவங்க கூட தான் நாங்கள் வந்து பார்ப்போம். ப்ரோ நம்ம சரி கிளம்பியாச்சு. பாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு vlog வரும். அடுத்த பார்ட் வந்து 2 பாருங்க.